திவான், நான் சொன்னபடி வள்ளியை எல்லா விதத்திலையும் ராதாவை மாத்திட்டேன். இங்கிலீஷ் எப்படி பேசுற? ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கணும். உன் திறமையில நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கண்ணன், நான் உங்ககிட்ட இந்த ஆல்பத்துல உள்ள படங்களை காட்டி விவரங்களை சொன்ன மாதிரி நீ ராதா கிட்ட காட்டி விவரங்களை சொல்லி ஜமீனை கூட்டு வா. எல்லாத்துலயும் முக்கியமானது இதுதான், ஜாக்கிரதை. நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பணம், பங்கு, ஜாக்கிரதை. என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே குறியா இருக்கிற? திவான், இது கலியுகம் இல்ல, பண யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும். இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க மட்டும் எதுல குறியா இருக்கீங்க? சாரு, பீர் அடிங்க. இதுல இருக்கிற போட்டோகளை கவனமா பாரு. சோமநாதபுரம் ஜமீன்தார் ரத்னகுமார், அவருடைய மனைவி மல்லிகா தேவி, அவங்களுடைய மக ராதா, ராதாவோட பாட்டி ராணி ராஜலட்சுமி தேவி, திவான் ராஜலிங்கம், அவருடைய மகன் பிரதாப். இது ஜோஷியர், வக்கீல், டாக்டர். இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? காரணம் இருக்கு. இது நான் உனக்கு கத்துக் கொடுக்கிற கடைசி பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இதுல நீ ஜெயிச்சுட்டு உனக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். அதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. 12 வருஷங்களுக்கு முன்னால ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் குழந்தை ராதாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரை விரோதி முத்துக்கருப்பன் தன் ஆட்களோட வழி மறைச்சான். ஆத்துல விழுந்த ராதா செத்தாளா பொழைச்சாளான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராணி ராஜலட்சுமி தேவி மட்டும் தம் பேத்தி சாகல, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கணும். அதிர்ச்சியா இருக்கா? ஆத்துல விழுந்து தப்பி பொழைச்ச எளிய ராணி ராதா நீதான். 6 வயசுல நடந்த விஷயம் எல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வந்ததா அவங்க கிட்ட சொல்லணும். இதான் என்னுடைய திட்டம். இல்ல, என்னால இது முடியாது. உங்க மோசடிக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி அடக்கலமும் ஆதரவு கொடுத்த எனக்கு நீ காட்டுற நன்றி தானே? கண்ணன், நீங்க என் மேல காட்டின அன்பு, பரிவு, பாசம் இதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா நீங்க காட்டின அன்பு என்னை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போட்ட திட்டம்னு தெரிஞ்ச உடனேயே என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் பணத்தை நேசிக்கல, உங்க அன்பை நேசிக்கிறேன். நேசிக்கிறியா? புல்ஷிட். அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இத பாரு, உங்க அப்பா உன்னை காசுக்காக தாசியாக்க நினைச்சா, நான் உன்னை சொத்துக்காக ராணியாக்க நினைக்கிறேன். இந்த 2 வழியில எது சிறந்த வழி நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னபடி நீ நடக்கல, இப்பவே நீ வெளியே போகலாம். 1 minute. இங்கிருந்து போனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ராதா, ராதா, கொஞ்சம் நில்லுமா. எங்கம்மா போற? எங்கேயோ போறேன். இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? இங்க வரதுக்கு முன்னால உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது? அதுக்காக போய் சொல்லி ஒரு பெரிய ஜமீனை ஏமாத்துறதா? உங்க முதலாளியே தெய்வத்துக்கு சமமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணத்துக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வாருன்னு எப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல தம்பி எவ்வளவோ நல்லவராத்தாமா இருந்தார். எல்லாருக்கும் உதவி எல்லாம் செஞ்சார். அவருக்கு சுந்தரம்னு ஒரு நண்பர் இருந்தான். அவன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சுந்தர், எப்படி இருக்க? பாக்கண்ணா வா. சுந்தர், எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? அதான் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. நஷ்டமா? என்னடா சொல்ற? உங்ககிட்ட சொல்லாமலே சமாளிச்சலாம் நினைச்சேன், முடியல. என்னடா இது? என்கிட்ட இருந்த மொத்த பணம் எல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பிச்ச, ஒரு பைசா கூட போடாத உன்னை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட. நானும் தினம் பார்த்துட்டு இருக்கேன், வியாபாரம் ஓஹோ நடந்துட்டு இருக்கு. இப்ப நஷ்டம் சொல்றிய? உடனே கணக்கணி செக் பண்ணிக்க. பாவி, நீ ஒரு மனுஷனா?
பீச் ஓரத்துல 4 லட்சத்துக்கு வீடு வாங்கிருக்கே, அது பணம் எது? அது என் மாமியார் கொடுத்த பணம். என் மேல சந்தேகம் இருந்தா இப்பவே நான் வெளியே போறேன். நீயே கடையை கவனிச்சுக்க. வந்த லாபத்தை எல்லாம் நீயே சாப்பிட்டு இப்ப நஷ்டக்கல் கல்வி வச்சிருக்கியா? டேய், இந்த கடையை நீயே வச்சுக்கோ. என்னால எங்க போனாலும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு சொல்ற, நீ உருப்படவே மாட்ட. உயிருக்கு உயிரா பழகின சுந்தரம் இப்படி ஏமாத்தினதுல தம்பிக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மன ஆறுதலுக்காக தன் காதலி உஷாவை தேடி போனாரு. கண்ணன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு சரியில்லை. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிட்டா மனசு சரியாயிடும். எப்ப வச்சுக்கலாம்? எப்போனா வச்சுக்கலாம். நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, எங்க நடத்துறது, அதுல என்ன நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். சும்மா வளவளன்னு பேசாத. சொல்றது கேளுங்க கண்ணன். பாப்பால அல்ல ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பார்த்திருக்கேன். அப்புறம் புடவையில நம்ம திடீர்னு வாங்கினா நல்லதா கிடைக்காது. முதல்ல டிசைன் பண்ணி ஸ்பெஷலா நெய்ய சொல்லலாம். அப்புறம் பேசக்கூடாது. பேசக்கூடாது, வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை, வேகம் இல்லை, லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது, மணமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது. பார்க்கும் பார்வை நீ, என் வாழும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாடம் நீ, என் உயிரும் நீ. காலஞானம் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ. மாலையாடும் மேனி எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ. கிளையோடு தனியாட தடை போட்டால் நியாயமா? உன்னாலே பசி தூக்கம் இல்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேல் ஏன் இந்த எல்லை? ஆசை கூடாது, மணமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. பேசக்கூடாது. காலை பனியும் நீ, கண்மணியும் நீ, என் கனவும் நீ, மாலை மயக்கம் நீ, பொன்மலரும் நீ, என் நினைவும் நீ. ஊஞ்சலாடும் சரவம் உண்டு, உரிமை தர வேண்டும். நூலிலாடும் இடையும் உண்டு, நாளும் வர வேண்டும். பலகாலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுதே, வருகின்ற தை மாதம் சொந்தம், அணிகின்ற மணிமாலை பந்தம், இரவோடும் பகலோடும் இன்பம். ஆசை கூடாது, மணமாலை
பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே லா, 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 லா. தம்பி உஷாவை உயிருக்கு உயிரா தான் காதலிச்சாரு. ஆனா அவ